பிரைஸ் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம வேதத்தில் நம்ம கடந்த வாரம் தியானிக்க ஆரம்பித்த ஒரு காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அழைப்பிலே நிலை நிற்க தவறுதல் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமாக முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் நான் ஆரம்பித்த போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆரோனும் அவன் குமாரர்களும் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிற்காததினால் அவர்களுக்கு மரணம் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆரோன் நின்னார், ஆனால் அவருடைய 2 குமாரர்களாகிய நாதாபும் அபியும் என்ன செய்கிறாங்க? அந்நிய அக்கினிய தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு வந்தபடியினால் அவர்கள் அங்கேயே மடிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நம்ம அழைப்புக்குள் இருந்து தேவன் அழைத்த அந்த அழைப்பில் அவர் சொல்லுகிறபடி நடக்காவிட்டால் மரணம் நேரிடலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல் வெளியிலிருந்து ஒருவன் அழைக்கப்படாமல் ஒரு காரியத்தை செய்தாலும் அது அவனுக்கு மரணமாக முடியும். நாதாப், அபியூ இவங்க எல்லாரையும் கோராகினுடைய புத்திரர் அவனோடு கூட நாதாபும் அபியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஆரோனோடும் அவனுடைய குமாரரோடு எதிர்த்து போராடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்து ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவீங்களா? நீங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆராதனையை செய்வீங்களா? நாங்களும் செய்வோம். நீங்கள் மிஞ்சி போகிறீங்க. நீங்கள் தான் வந்து அதை உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என்னமோ கொடுத்த மாதிரி பேசுகிறீங்கன்னு அவன் வந்து அழைப்பில்லாமல் வந்து அந்த இடத்துல போராடின போது நமக்கு தெரியும் முடிவில் என்ன நடந்ததுன்னா அவர்கள் விழுங்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பூமி பிளந்து அவங்க எல்லாரையும் விழுங்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் அக்கினியை எடுத்துகிட்டு வர்றான். ஆண்டவர் அந்த அக்கினியை ஏற்றுக்கொள்ளலை. அவனுடைய கலசத்தில், அந்த தூப கலசத்தில் கொண்டு வந்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, மறைத்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதற்கு பின்பு தான் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்பு அடங்கி போகாததுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, ஆரோனி அவருடைய குமாரர்களையும் பார்த்து மோசேக்கிட்ட சொல்கிறார், ஒவ்வொருவரையும் ஒரு கோத்திரத்திலிருந்தும் இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களிலிருந்தும் ஒவ்வொருவரை ஒரு கோலை கொண்டு வர சொல்லு, நான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதை செட்டில் பண்ணிடுறேன். அழைப்பு என்பது யாரும் வாக்குவாதம் விவாதம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு முறை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆண்டவர் செட்டில் பண்ணுற ஒரு காரியமாக இருக்குது. பாருங்களேன், என்னாகும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். வாசிக்கலாம், அந்த கட்டளையை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. ஓகே, ஏன் கோலை வாங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஆசாரிய ஊழியம் இல்லையா? ஆரோனை போல் நம்மளும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோன்றதில் ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன, நாம் பிரதானமாய் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஊழியம். அதுக்கப்புறம் அவருக்கு பலி செலுத்துகிறோம். பலி செலுத்துதலில் என்னென்ன இருக்குது? ஆவிக்கேற்ற பலிகள் என்னென்ன நான் சொன்னேன். பரிந்து மன்றாடி ஜெபித்தல், விண்ணப்பங்களை வேண்டுதல்களை மற்றவர்களுக்காக ஏறெடுத்தல், துதி பலிகளை ஏறெடுத்தல், நம்மையே பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல். இது 4 தான் நம்ம செய்கிற ஆசாரிய ஊழியம். ஆனால் அந்த ஆசாரிய ஊழியத்தை அடுத்து வர்றது அதிகாரம். ஆசாரிய ஊழியத்தை சரியாக செஞ்சோன்னா அந்த ஆசாரிய ஊழியத்திலிருந்து புறப்படுகிறது தான் அதிகாரம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த கோலை ஆண்டவர் 12 கோத்திரங்களிடத்தில் வாங்குகிறார். இப்போ நல்லா கவனிங்க, அந்த கோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் ஒரு பொருளாக இருக்கிறது. ஓகே, பல காரியங்கள் அதிகாரத்தை குறிக்கும் சின்னங்களாக இருக்கிறது. அதில் ஒன்று வந்து இந்த கோல். ஆரோனுடைய கோல் எங்கேருந்து வந்தது யாருக்காவது தெரியுமா? ஆரோனுடைய கோல் எந்த கோல்? ஆக்சுவலாக மோசே வனாந்திரத்தில் வச்சுருந்த கோலை தான் ஆரோன் கையில் எடுத்து என்ன செய்கிறாரு? பார்வோனுக்கு முன்னாடி போய் அவங்க அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் நடப்பித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி அது தேவனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது ஆல்ரெடி. ஓகே, ஸோ அந்த கோல் தான் ஆரோனுடைய கோல். இப்போ ஆரோனுடைய கோல் எடுத்திருக்கிறாங்க. ப்ளஸ் மற்ற 11 கோத்திர பிதாக்களினுடைய
கோல்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கோத்திரத்தின் மேலே அதிகாரம் இருக்குது. தேவன் ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருந்தார், நியாயப்பிரமாணிகன் யூதாவின் இடத்திலிருந்து நீங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்கள் யூதாவிலிருந்து வர போகிறாங்க. அதே போல் இசக்கார் புத்திரரை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், அவர்கள் காலங்களையும் சமயங்களையும் அறியத்தக்க ஞானமுள்ளவர்களாக இருந்து அவர்கள் இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிப்பார்களாம். எங்கே போகணும், என்ன செய்யணும், எந்த வழியில் போகணும், எந்த தேசத்தை நம்ம போய் பிடித்தால் அது நலமாயிருக்கும் அப்படின்னு இசக்கார் புத்திரருக்கு காலங்களையும் சமயங்களையும் கணிக்கிற ஒரு அறிவை தேவன் கொடுத்திருந்தாராம். ஸோ எவ்ரி ட்ரைப் ஹேட் இட்ஸ் ஓன் காலிங். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு வேலையை ஒன்று வச்சுருந்தார். அதுதான் நம்ம மோசேயினுடைய ஆசீர்வாதத்திலையும் யாக்கோபு அவர் குமாரர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலையும் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போது ஒருத்தருக்கும் ஒரு காரியம் இருந்தது. லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் தெளிவாக கொடுத்திருந்த அழைப்பு ஆசாரிய ஊழியத்தை செய்யும் அழைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு போராட்டம் வருது. நல்லா கவனிங்க, அழைப்பு இருக்கிற இடத்துல தான் எதிர்ப்பு வரும். நீங்கள் எதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்ய புறப்படும் பொழுது தான் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிர்ப்புகள் எழும்பும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு குறிப்பான அழைப்பு இருந்ததோ, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் குறிப்பிட்ட அழைப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். ரைட்? அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் நமக்கு அதிகாரத்தையே கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? பொதுவான அழைப்பு என்னது? நான் தேவனுக்கு ராஜாவாய் ஆசாரியனாக இருக்கிறேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த ராஜா என்பது ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை குறிக்குது. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்கு உங்களுக்கு கொடுக்கும் அதிகாரத்தை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இந்த கோல்கள் எல்லாமே அதிகாரத்தை குறிக்கிற கோல்கள் தான். ஆனால் குறிப்பிட்ட அதிகாரத்தை மட்டும்தான் தேவன் அந்த இடத்துல துளிர்க்க செய்கிறார். காரணம் என்ன? அழைப்பு அந்த கோலின் மேல் அல்லது அந்த கோலை உடையவர்கள் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அதை இதில் ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறேன்ல, இயேசு கிறிஸ்துவுக்கே இருந்தது. அந்த அழைப்பு இல்லாமல் இயேசு கிறிஸ்து செயலாற்றவில்லை. வாசிங்களேன், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Hebrews chapter 5 verses 5 and 6. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. என்ன சொல்லுது? கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு தம்மை தாமே அவர் உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி சொல்வாரு, ஆரோனை போல அந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது, தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ரைட்? ஸோ கிறிஸ்துவும் ஏற்படுத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசித்து பார்த்தீங்களா? தேவனுடைய குமாரன் உலகத்திற்கு வந்தவர், ஆனால் அவரையும் தேவன் அந்த ஊழியத்துக்கென்று நியமித்து அழைத்து ஏற்படுத்தினதுனால தான் கிறிஸ்து அந்த ஊழியத்திற்குள் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ கால் ஃப்ரம் காட். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம சிலர் மேபி 5 வகையான ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கலாம். எல்லாருக்கும் 5 வகையான ஊழியத்தில் அழைப்பு கிடையாது. அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, போதகன், சுவிசேஷகன், மெய்ப்பன், 5 வகையான ஊழியத்தில் மேபி நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே தேவன் உங்கள் வாழ்க்கைக்கென்று, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு நோக்கம் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் உங்களுடைய அழைப்பு. அப்போ நான் அடிக்கடி சொல்வேன், சுதந்திரம் என்று சொல்வது அதுதான். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்க சுதந்திரம், பரலோகத்தில் நமக்கு இருக்கிற சுதந்திரம் ஒன்று தான். என்னது?
நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு நித்திய சுதந்திரம். ஆனால் உலகத்தில் இருக்கிற சுதந்திரம் என்னன்னா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த அழைப்பு தான் நம்முடைய சுதந்திரம். அதை தான் சுதந்திரிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த அழைப்புக்குள், இந்த அதிகாரத்திற்குள், இந்த அதிகாரம் எங்கே துளிர்த்து எங்கே அதுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரே ஒரு இடத்துல தான் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஓகே, இப்போ கோல் துளிர்த்திருக்கிறது. துளிர்த்தது மட்டுமல்ல, இலைகள் வந்தது மட்டுமல்ல, அதில் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூ பூத்து காய்த்து பழமாக அது மாறி இருக்கு. ரைட்? இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடந்திருக்கு. ஆனால் எங்கே நடந்திருக்கு? எங்கே நடந்தது? இது கோல் எங்கே இருந்தது? ஆரோன் கையில் இருந்ததா? நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி அதற்கு நீர் பாய்ச்சி எந்த மனுஷனாலும் விளைய செய்யப்பட்டதா? எங்கே இது துளிர்த்தது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற சாட்சியின் பெட்டிக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம அழைப்பு எப்போ துளிர்க்கும், நம்முடைய அழைப்பு எப்போ உறுதி செய்யப்படும், அல்லது நம்முடைய அழைப்பு எப்பொழுது அந்த அதிகாரம், அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் எப்போ வரும்னா, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை சரியாக நீங்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ளும் போது தான் வரும். சொல்லி when you come into the place of worship. நிறைய பேர் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அழைப்பு நான் என்னன்னு தெரியாமல் தத்தளிக்கிறதுக்கு தவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் முதலாவது ஆசாரிய ஊழியத்தை அவங்க என்ன செய்யலை, நிலைப்படுத்தவே இல்லை. ஆண்டவருடைய அழைப்பை கேட்டாங்க, அழைப்பு கேட்ட உடனே தட்டார்னு குதிச்சு ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆனால் தேவனை ஆராதிக்கணும். இன்னைக்கு அதை செய்துட்டோன்னா நம்ம ஊழியத்தை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ராஜாவினுடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரம் என்ன? ஆசாரியனுடைய ஊழியம். விளங்குதா? இஸ்ரவேலில் அந்த ஆசாரியர்கள் வந்துதான் ராஜாக்கள் எப்படி நடக்கணும், ராஜாக்கள் என்ன செய்யணும், ராஜாக்கள் எப்படி வாழணும், ஜனங்கள் எப்படி நடக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சால் தானே ராஜா ஜனங்களை நடத்த முடியும். விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தர் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, ஒருத்தன் இன்னொருத்தனுடைய காரியத்தை அபகரிச்சிட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சு எடுத்தான்னா என்ன செய்யணும்? தெரியாமல் எடுத்தான்னா என்ன செய்யும்? ராஜா ஆளுகை செய்கிறதுக்கே அந்த ஆசாரியன் தான் என்ன செய்யறான்? எல்லா வழிமுறையும் எழுதி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நாமும் தேவனை ஆராதிக்கும் பொழுது தான், ஒன்லி when we come to the place of worshiping God rightly, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அவருடைய சத்தம் கேட்டால் நம்ம அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது எப்படி நான் நடக்கணும், நான் என்ன செய்யணுன்றது தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் உட்காந்து மற்றவங்கள்ட்ட எனக்கு கற்றுத்தாங்க, ஊழியம் செய்ய கற்றுத்தாங்க, நான் எப்படி போகணும், என்ன பண்ணணும், தேவையே இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அது நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயமாக நிறைவேறும். என்ன நடந்தாலும், யார் தலைகீழ நின்னாலும், எதிர்த்து நின்னாலும், போராடி நின்னாலும் ஒன்றும் நடக்காது. தேவன் சொன்னது சொன்னபடி ஆகும். வழங்குதா உங்களுக்கு? ரைட். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய அதிகாரம் எங்கே துளித்தது, அதாவது ஆரோனுக்கு அது ஆசாரிய ஊழியம். ரைட்? உங்களுக்கும் எனக்கும் அது வேறு எந்த ஊழியமாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஊழியத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம கட்டவிழ்க்கிறது குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஓகே, இதை குழப்பிடக்கூடாது. ஏன்னா ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியம், அந்த ஆசாரிய ஊழியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. 2 ஊழியம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். ஆசாரியனுடைய ஊழியம், ராஜாவினுடைய ஊழியம். ஆசாரியனுடைய ஊழியம் என்பது தேவனுக்கு நேரே செய்யப்படுகிற ஊழியம். அது சரியாக இருந்துருச்சுன்னா, உலகத்தில் நான் தேவனுடைய அதிகாரத்தை என் அழைப்பின் மூலமாய் செயல்படுத்தும் அந்த இடத்திற்குள் தேவன் என்னை அழைத்து வந்து விடுவார் என்பதுதான் உண்மை. ஸோ அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நடந்ததுன்னா, ஒரு ஆச்சரியமான சம்பவம். உண்மையிலே சொல்லப்போனால்
இட் வாஸ் ஸோ மிராக்குலஸ். யாருமே ஆர்கியூவே பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே இடத்துல அது பூத்து பழங்களை கொடுக்குற அளவுக்கு ஒரே நாளில் அந்த ஒரு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாராலையும் கொண்டாட முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அங்கே ஒருத்தருமே இதில் வந்து பட்ஸ் பிளாசம் ஃப்ரூட், அதாவது துளிர் விட்டது அப்படின்னாக்கா அதில் அந்த மொக்கு இல்லையா அது வந்திருக்கும், அடுத்தது பூ இருக்குது, அடுத்தது பழமும் இருக்குது. அப்போது எல்லாமே சைமல்டேனியஸாக ஒரே இடத்துல நடக்கணும்னா அது வந்து அன்லெஸ் இட் இஸ் காட்ஸ் டூயிங், அது எந்த இயற்கையான ஒரு மரத்திலிருந்தும் போய் பறித்து எடுத்து வந்து அப்படி அழகாக வைக்க முடியாது. ஒரே நாள் நைட்டில் போய் மோசையை தேடி கண்டுபிடிச்சி அப்படி ஒன்றை கொண்டு வந்து வைக்க முடியாது. ரைட்டா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று அதில் பூக்கள் இருக்கும், அல்லது மொக்கு இருக்கும், அல்லது அது பழமாக மாறி அல்லது காயாக மாறி, அட்லீஸ்ட் காயாக மாறி காயும் பழங்களும் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து முடிவு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே மூணுமே ஒரே கிளையில் இருக்குது, ஒரே கோலில் இருக்குது. அப்போ யாராலுமே அதில் ஆர்கியூ பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதை உறுதி பண்ணி காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இந்த கோல்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்களுக்கு அந்த கோல் அப்படின்னு சொன்னாலே அது அதிகாரத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு கோல் வந்து அவங்க பல வருஷமாக கையில் வச்சுட்டு நடக்கிறாங்க, அது நிச்சயமாக திரும்ப துளிர் விட்டு அது நிச்சயமாக திரும்ப என்ன செய்யாது, ஒரு மரமாக மாறாதுன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதில் இப்படி ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்றப்போ இம்பாசிபிளாக ஆண்டவர் பாசிபிளாக மாத்துறாருன்னு அவங்க பார்க்குறாங்க. அதுதாங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்முடைய அழைப்பு. நல்லா கவனிங்க, உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாத ஒன்றுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைப்பார். செய்ய முடிந்தால் என்ன ஆயிரும், செய்ய முடிஞ்சால் என்ன ஆயிரும், நீங்கள் அவர் பிரசன்னத்தை தேடவே மாட்டீங்க. கரெக்டாக? உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுட்டு ஓடிடுவீங்க. ஆனால் உங்களால் செய்ய முடியாததை, அசாத்தியமாய் தோன்றுகிற ஒன்றை கொடுத்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய அதிகாரத்தில் அசாத்தியமானதை சாத்தியமாக மாற்றுகிறோம். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிற காரியம்? ரைட். ஸோ இதுதான் அங்கே இருந்த அதிகாரம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போது ஆரோனை போலவே இந்த வார்த்தை அந்த துளிர் விட்டது அப்படின்றது வந்து, அந்த அதிகாரம் துளிர் விடுறது அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதிகாரத்தை குறிக்கும் சொல் எதுவாக இருக்குன்னா, அந்த பொருள் எதுவாக இருக்குதுன்னா கோல் கிடையாது. அங்கே வந்து கொம்பையும் கிரீடத்தையும் ஆண்டவர் அதற்கு திருஷ்டாந்தமாக வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கன்னா சங்கீதம் 132 17-18 வசனங்கள். Psalm 132 verses 17 and 18. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இப்போ முளைக்க பண்ணுவேன், பூக்கும், இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஆக்சுவலாக சிமிலர் வேர்ட்ஸ் தான், ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைகள் தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், ரெண்டுமே வேறு வேறு வார்த்தை, சின்ன வித்தியாசம். அர்த்தத்தில் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அந்த முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறது எப்படின்னா, லிட்ரலாக சொல்ல போனால் அது வெறும் துளிர் விடுறது மட்டுமல்ல, அதை என்ன செய்வேன், பெருக செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார், யாருடைய கோல் துளிர்க்குமோ அவர்கள் மேல் என் அதிகாரத்தை நான், அந்த ஆசாரிய ஊழியத்துக்கான அதிகாரத்தை வச்சிருக்கேன், நான் காட்டுவேன் அப்படின்றார் ஆண்டவர். ஆனால் என்ன நடந்தது, கோல் வெறும் துளிர் விட்டது மட்டும் இல்லை, அது பூ பூத்து பழங்களை கொடுத்தது என்று சொல்லும்போது என்ன 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 நடக்குதாங்க, நாட் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப், ஆண்டவர் சொன்னதை விட என்ன செய்கிறாரு, அதிகமாக அதை பெருக்கி காட்டுறாரு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ அதுதான் இங்கே இருக்கிற அதிகாரம். நான் ஏன் இந்த தாவீது குறித்த இந்த வசனத்தை எடுத்தேன்னா, நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் உங்கள் அழைப்பிலே, உங்கள் அழைப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த அழைப்புக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் அந்த அதிகாரத்தை பெறுறீங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு தான் அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். வழக்கம் தான் நான் சொல்கிறது குழப்பமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் அழைப்புக்குள்ளே வந்தால் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகாரத்தை நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த பிரசன்னத்திலிருந்து அந்த அழைப்பையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அதை நிறைவேற்றுகிறீர்கள். ஓகே, பெற்றுக்கொள்வதும் நிறைவேற்றுவதும் வேற. பெற்றுக்கொள்வது ஆரம்ப காலகட்டம், ஆண்டவர் எனக்கு என்ன அழைப்பை கொடுத்துருக்கிறார், அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த அதிகாரத்தை நான் முளைக்க பண்ணுவேன், பூக்க பண்ணுவேன் என்று சொல்லும்போது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியே இருக்காது. நீ அந்த அழைப்பில் எந்திரிச்சு போகும்போது பெருகி கொண்டு போகிற ஒரு அதிகாரமாக இருக்கும். அல்லேலூயா, விளங்குதா? ஓகே, நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. ஆனால் ஏன் இதை செய்யாட்டி மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும். அதுக்கு வருவோம் பின்னாடி. ஓகே, ரைட். இப்போது ஆஸ் அ பிலீவர், ஒரு விசுவாசியாய் அந்த அதிகாரத்தை கண்டடைவது மட்டுமல்ல. நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறோம். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்களா? அதுதான் கொஸ்டின். கோலை கையில் வச்சுருக்கீங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஏன் மரணத்துக்கு எதுவான பாவமாக மாறும்னு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு சத்ருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? யாருங்க உங்கள் பிரதான சத்ரு? எந்த மனுஷன், எந்த மனுஷி, யார் பேர் உங்கள் மனசில் தோணுதோ தெரில. ஆனால் சிலர் சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரதான எதிரி பிசாசு. பிசாசு என்ன செய்ய வருகிறான்? வெரி குட். பிசாசு எதுக்கு வர்றான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ அவன் வர்றான் உங்களுக்கு விரோதமா. அழைப்பில் இருந்தீங்கன்னா தான் அதிகாரம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழைப்பில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அழைப்பில் இருந்தது என்ன செஞ்சிச்சு? ஆரோனுடைய ஜீவனை கூட போக விடாமல் பிடிச்சி வச்சுருந்தது. அதனால தான் மோசே என்ன செய்கிறாரு, மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வஸ்திரத்தை கலட்டி எலியேசருக்கு போட்டதுக்கப்புறம் தான் மரணமே வந்தது. புரியுதா இப்போ நான் சொல்கிறது? ரைட். அப்போது அந்த அழைப்பில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அழைப்பில் நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு அதிகாரம். இப்போ அந்த அழைப்பில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. உங்கள் கையில் ஒரு கோல் இருக்குது. இந்த கோல் எதுக்கு? எதுக்கு? உங்களுக்கு எதிர்த்து வந்திருக்கிற சத்ருவை அடித்து நொறுக்கிறதுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு போராட்டம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு சத்ரு வியாதியை கொண்டாந்துட்டான் அப்படின்னு அழுது 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 புலம்பி மற்றவங்ககிட்ட ஓடி நீங்கள் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள், நான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை பற்றி சீக்கிரம் ஒரு செய்தி எடுக்கத்தான் போகிறேன். ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எழுந்து சுதந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். உண்மையில் சொல்கிறேன், எழுந்து சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக நேரத்தில் பயங்கரமான சோம்பேறித்தனம். அதை பார்த்துக்கலாம், ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிரும், அதை பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன்ட்ட கேட்டால், எங்கள் அக்காட்ட கேட்டால் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்து எனக்கு உதவி, அதை மன்னிச்சிருவாங்க. அந்த கடன்லாம் திரும்பலாம் கேட்க மாட்டாங்க, அதை வச்சு சமாளித்து போயிடும். இப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் என்னை முழிச்சு பார்க்குறத பார்த்தா நாங்கள்லாம் நல்ல பிள்ளைகள், இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எல்லோரும் செய்கிற தப்பு அதுதான். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம், ஒத்துக்கோங்க. கரெக்டாக என்ன தப்பு செய்கிறீங்க? அந்த அழைப்பில் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து பிசாசை எதிர்த்தீங்கன்னா அடுத்த முறை அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை கொண்டுற பிசாசை எதிர்க்காம அவன் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அக்கினி ஆசத்தை தடுத்து, இதை தடுத்துட்டேனா அடுத்தது அதை தடுத்துட்டேன் அப்படின்னு பார்க்க அவன் வேகமாக எரிய ஆரம்பிப்பான். ஒரு பிசாசு செயல்படுற இடத்துல 10 பிசாசு செயல்படும். நீங்கள் ஒன்றா தடுத்து 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 சோர்ந்து போய் அப்புறம் அப்பா போங்க ஆண்டவரே, போத ஆண்டவரே இந்த வாழ்க்கை, நான் உங்கள்கிட்ட வரேன்ட்டு போயிடுவீங்க. புரியுதா? உங்கள் அழைப்பை நிறைவேற்றாமல் போவீங்க. நீங்கள் முன்னேறணுன்னா என்ன செய்யணும்? அந்த அக்கினி ஆஸ்திரங்களை உங்களுக்கு விரோதமாய் அனுப்புகிற சத்ருவை நீங்கள் டேக்கிள் பண்ணணும். எது டேக்கிள் பண்ணோம்? உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம்தான் அவனை டேக்கிள் பண்ண முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் டேக்கிள் பண்ணலைன்னா
இப்படி தான் உங்களை அடித்து சோர்ந்து போக செய்யுது. உங்களை அப்படியே மரணத்தில் தள்ளிடுவான். நீங்கள் அழைப்பையும் நிறைவேற்ற மாட்டீங்க. இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டிய பரிபூர்ணமான ஜீவனை பெற்று வாழவும் மாட்டீங்க. கடைசியில் நீங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த தவறியது மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் உங்களுக்கு முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது இப்போ நான் சொல்கிறது? புரிஞ்சிட்டிங்களா? தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சபைக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது, இனிமேல் நீங்கள் அதிகாரத்தில் நிற்கத்தான் வேணும். உங்களுக்கு விரோதமாக பிசாசினுடைய போராட்டம் வருதா, வியாதி வருதா, ஆக்டிவாக எதிர்த்து நில்லுங்க. என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? எதிர்த்து நில்லுங்கள், சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் நான் எதிர்த்து நிற்கிறதே கிடையாது. நான் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடுறேனே. அவன் எதிர்த்து வந்தான்னா அவன் அங்கே நிற்க விட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஓடி, சின்ன பிள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த புடவையை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த வேலை நடக்காது. நீங்கள் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நீங்கள் யார்? கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாய் பூரண வளர்ச்சி அடைந்த பூரண புருஷர்களாய் நீங்கள் மாறும் வரைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நீங்கள் நித்திய மணவாளனை சந்திக்கும் போது அந்த நித்திய மணவாளனுடைய வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? விளங்கிட்டிங்களா? தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றையிலிருந்து அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அதிகாரம் சாதாரண அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரத்தை வேறு யாரும் உங்களுக்காக செயல்படுத்த முடியாது. நீங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை தொடைங்கன்னா ஆண்டவர் சொல்வார், என்னால் முடியாதுப்பா, நீ தான்பா செய்யணும் அப்படின்வார். ஏன்? மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18 வாசிட்டு 19 ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸை மட்டும் வாசித்துட்டு நிறுத்திடலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. ஆண்டவரே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு நாங்கள் போய் என்னத்தை பண்ணுறது? அதிகாரம் கொடுக்குறேன், புறப்பட்டு போன்றாரு. விளங்குதா? அதிகாரம் பிதாவினுடையது. பிதா யாருக்கு தலையாக இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற அதிகாரம் நம்மக்கிட்ட வரணும். அவர் யாராக இருக்கிறார்? அவர் எனக்கு தலையாக இருக்கிறார். வாசிங்களேன். சரி, அதுக்கு வருவோம், பின்னாடி வருவோம். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாரு? அதிகாரத்தை நான் உன் கையில் கொடுத்துட்டேன். தலையாகிய கிறிஸ்துவிலிருந்து சரீரமாக்கிய நமக்கு அந்த அதிகாரம் புறப்பட்டு வருகிறது. அதிகாரத்தை செயல்படுத்துகிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதிகாரத்தை தேவன் உங்களுக்காக செயல்படுத்த முடியாது. தேவன் உங்களுக்கு விடுதலைகளை கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கொடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையில் செய்து முடிக்கப்படாத ஒன்றும் இல்லை. எல்லாம் சிலுவையின் மூலமாக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும்? செய்யப்பட்டதை எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது எதுக்காக இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ரோமர் 8:37 போன வாரம் ஏற்கனவே இதை நான் சொன்னேன் உங்களுக்கு. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஓகே, என்ன சொல்றாரு? நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஒருவன் முற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேணும்? அவனுக்கு என்ன வேணும்? முற்றிலும் ஜெயம் கொள்ளணும். ஒரு சத்ரு உங்களுக்கு எதிர்த்து வரணும், அவனை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு வல்லமை வேணும். ஓகே, ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவன்கிட்ட இருக்கிறது வல்லமை தான்ப்பா, உன் கையில் நான் அதிகாரத்தையே கொடுத்துட்டேன். ஒருவனை போ என்று சொன்னால் வல்லமை இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? குஸ்தி சண்டை போட்டு எதிர்த்து அவனை தடுத்து நிறுத்தி, கரெக்டாக வல்லமைனா அதுதான். ஆனால் அதிகாரம் உட்காரு அப்படின்னா அவன் உட்கார்ந்தான் ஆகணுன்றதா அதிகாரம். கரெக்டாக
அதைத்தான் இயேசு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. உங்களை சண்டை போட்டு போராடி உன் பலத்தலத்தையும் பிசாசுக்கு காட்டி அவனை மேற்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லலை. நிறைய கிறிஸ்தவர்கள் அதை தான் செஞ்சு 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 பலத்தை இழந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வல்லமையிலே போராடிட்டு இருக்காங்க, அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. விளங்குதா? நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? வல்லமையில் இருக்கிறவர்களா இருக்க போகிறீங்களா, அதிகாரத்துக்கு வர போகிறீங்களா? விளங்குதா? அதிகாரத்துக்கு வர்றவர்களாக இருக்கணும். அபிஷேகம் வல்லமையை தரும். ஆனால் அந்த அபிஷேகம், நான் உங்களுக்கு அதான் கற்றுத்தந்தேன், தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே நம்மளை நடத்தி செல்லணும். அந்த பிரசனத்துக்குள்ளே வந்துட்டா அங்கே அதிகாரம் இருக்குது. ஆரோனுடைய கோல் தேவனுடைய சமூகத்திலே துளிர்த்தது. அந்த ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அங்கிருந்து அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனோம் என்று சொன்னால், நான் தான் சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் ஆராதிக்கிறது வர்ற 7 நாளுக்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னது புரிஞ்சுதா? இப்போது அதுக்கு தான் வாரம் சர்ச்சுக்கு வந்துடணும். வாரம் நல்லா ஆண்டவரை சபையில் தனியாக எரியிற கேண்டிலை விட 10 கேண்டில் சேர்ந்து எரியும் போது எப்படி திகுன்னு எரியும். அதனால தான் சர்ச்சில் ஆராதிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது. விளங்குதா? 10 பேர் நம்ம சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளே கொஞ்சம் சோர்ந்தா கூட பக்கத்தில் இருக்கவங்க சத்தமாக பாடும்போது, ஐயோ நானும் பாடணும், என் ஆவி தோய்ந்து போகக்கூடாதுன்னு நீங்கள் எழுந்து பாடும் பொழுது, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலன் அடைவது மட்டுமல்ல, உங்கள் அதிகாரத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ணி கொண்டு இருக்கிறார், துளிர்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! துளிர்க்க பண்ணுகிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்கள் சொல்வீங்க, உட்காருனா உட்காரு, அடங்குனா அடங்கு, ஆடாதனா ஆடாத, வியாதியை கொண்டாந்து வச்சான்னா எடுத்துக்கிட்டு ஓடு உன் ஆயுதத்தை. உனக்கு என் சரீரத்தில் இடம் கிடையாது, உனக்கு என் சரீரத்தில் அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. சரியா? வல்லமையின் வல்லமையின் தளம் நல்லதான். ஆனால் அந்த வல்லமையின் தளத்திலிருந்து அடுத்தது நீங்கள் போக வேண்டியது அதிகாரத்தின் தளத்துக்கு. அதிகாரத்தோடு கூட பேசும் தளத்துக்கு நீங்கள் வரணும். ரைட்டா? இப்போது இவர் சொல்கிறார், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றிட்டார். ஆனால் அந்த முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதிலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார்கள்? வாசிக்கலாம். ரோமர் 8:36, தமிழில், ஆங்கிலத்தில் 35. வாசிக்கலாம். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? சரி, இப்போ நான் கேட்குறேன், இவை எல்லாவற்றிலும் தான் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் எங்கே தோன்றும்? இதெல்லாம் எங்கே தோன்றும்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் எங்கே தோணுது? எங்கே வருது? இதெல்லாம் சரீர பிரகாரமான தளத்தில், உலகத்தளத்தில் நமக்கு விரோதமாக வரக்கூடியது. ரைட்? அவர் என்ன சொல்கிறாரு? இவை எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். உலக தளத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு விரோதமாக வர்ற எல்லாத்தையும் தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ரைட்? அடுத்தது, இந்த உலகத்தளத்தில் மட்டும்தான் மேற்கொள்கிறோமா? 38-39 வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதை நல்லா கவனிங்க. அங்கேயும் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரைட்? ஸோ எல்லா போராட்டமும் வரதுக்கு காரணம் என்ன? நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து மணவாட்டி மணவாளனுக்கு இருக்கிற உறவை துண்டித்து போடணும் அப்படின்றதான். பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை துண்டித்து போடணுன்றதுக்கு தான் இந்த போராட்டம் வருது. ஒன்று சரீரப்பிரகாரமான தளத்தில் வருது. இப்போ நீங்கள் வாசித்த 38-39, மரணமும் ஜீவனும் வல்லமைகள். ஹல்லேலூயா! மரணமும் ஜீவனும் ஆவிக்குரிய வல்லமைகள், தேவதூதர்கள், அதிகாரங்கள், ஆவிக்குரிய வல்லமைகள். புரியுதா உங்களுக்கு? இது சரீரப்பிரகாரமான வல்லமைகள் கிடையாது. முதலாவது சரீரப்பிரகாரமான தளத்தில் தோன்றக்கூடிய போராட்டங்களை பார்த்தோம். இப்போ ஆவிக்குரிய தளத்தில் தோன்றக்கூடிய வல்லமைகளை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுவாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவள். எப்படி? நான் சும்மா உட்காந்துருப்பேன், நான் எல்லாத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்வேனா? கிடையாது. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறதற்கு என்ன தேவை? அதிகாரம் தேவை. ஹல்லேலூயா!
நான் சொல்லிட்டேன், வல்லமையினால் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. உங்கள் வல்லமை உங்களை போராட வச்சு சோர்ந்து போயிடுவீங்க. அந்த வல்லமையில் அதிகாரத்தோடு எழுந்து நின்று, காற்றே கடலை இறையாதே அமைதலாக இரு. ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. இதெல்லாம் என்ன வல்லமையா? அதிகாரம். மரணத்தின் மேல் இருந்த அதிகாரம், இயற்கையின் மேல் இருந்த அதிகாரம். போதுமா? இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலேருந்து 2 கொடுத்துட்டேன். சரீரப்பிரகாரமான தளத்தில் இருந்த அதிகாரம், ஆவிக்குரிய தளத்தில் இருந்த அதிகாரம், 2ஐயும் கொடுத்துட்டேனா? புரிஞ்சுக்கோங்க. ரைட்? எல்லாவற்றின் மேலும் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் சத்ரு உங்களை அடித்து நவுத்தி கொன்று போட்டுட்டு அவன் போயிட்டே இருப்பான். புரிஞ்சதா? நீங்கள் சரீரப்பிரகாரமாக சாவலைனாலும் ஆவிக்குரிய ரீதியில் செத்தவர்களாய் மாறிட்டோன்னா நமக்கு அதனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. எப்போ சாவீங்க? அதிகாரத்தை வச்சிருந்தோம், அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போனீங்கன்னா நிச்சயமாகவே அந்த ஆவிக்குரிய மரணம் வரும். விளங்குதா? அதனால தான் நம்ம அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போராடணும். வேற யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எதிர்த்து நிற்கணும். எடுத்த உடனே எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு பிரச்சனைன்னு ஆண்டவரே ஜெபம் பண்ணாதீங்க, பாஸ்டர் கேட்காதீங்க. என்ன செய்யுங்க? எழுந்து நின்று சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, நான் கிறிஸ்துவினுடையவள். அதுக்கு தான் நான் உங்களை இந்த அறிக்கை செய்ய வைக்கிறேன். அவருடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் நிலைத்திருக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறோம். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். சொல்லணும், பிசாசே நான் இயேசுவுக்கு சொந்தம், அவரோட ஒன்றா இணைந்திருக்கிறேன். நான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உன்னை தலையை மிதித்து நசுக்கி சிலுவையில் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா அவருக்கு விரோதமாகவே திரும்ப எழும்புறியா? நீனு உனக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் என் கையில் இருக்கு. போ, இயேசுவின் நாமத்தினால் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட எந்த போராட்டத்துலையும் நீங்கள் நிலைத்து நிற்க தேவையில்லை. சொன்னீங்கன்னா தெரியும், போயிடும். இது அவ்வளோதான். தலையில் ஒரு அடி அடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரம் துடிச்சிக்கிட்டு இருக்கும், துடிச்சு அது ஓடி போயிடும். அவ்வளோதான். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், அடுத்த வேலை எனக்கு இருக்குன்னு போயிட்டே இருப்பீங்க. விளங்குதான் நான் சொல்கிற காரியம்? புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தேவ சித்தம். சரி, எப்படி இந்த அதிகாரம் வந்தது? சிம்பிள், உங்களுக்கு சொல்லி தந்து முடிச்சிடறேன் இன்னைக்கு. எபேசியர் 1:21 தமிழில், ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா 20. எஃபிஷியன்ஸ் 1:20 அல்லது எபேசியர் 1:21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. யாரை உட்காரும்படி செய்து? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். ஓகே, கிறிஸ்து மட்டும்தான் எழுந்து அங்கே போனாரா? எபேசியர் 2:6 சாரி எஃபிஷியன்ஸ் 2:6 இங்கிலீஷில், தமிழில் எபேசியர் 2:7 ஆசிங்க. 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். சொல்லுங்க, அவர் எழுந்த போது இயேசு எழுந்த போது நானும் எழுந்துட்டேன். இயேசு எழுந்த போது நானும் எழுந்துட்டேன். நீங்கள் பிறக்கவே இல்லையா? அப்போ எப்படி எழுந்தீங்க? இந்த பந்தியில் நீங்கள் பங்கேற்கும் போது என்ன சொல்கிறீங்க? அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டது போல நானும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். அவர் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தது போல அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலையும் பங்கேற்கிற நான் அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறபடினால் அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் அவரோட ஒன்றாக இருக்கிறேன்னா நான் அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க முடியும். அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காருன்னா நானும் சிங்காசனத்தில் தான் உட்காந்துருக்க முடியும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. அப்போ நானும் அவரோடு கூட சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். எதுக்காக? வாசிக்கலாம் திரும்ப. எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தொருளினார். ஐயோ, என்ன அழகான ஒரு வார்த்தை தெரியுமா இது? எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் யாரு? இயேசு. ரைட்? எல்லாவற்றையும் நிரப்புகிற அவருடைய நிறைவு என்னவா? சரீரமாகிய நெஞ்ச தட்டி சொல்லிக்கோங்க, நான் தான். ஹல்லேலூயா, நான் தான்.
எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர், எல்லா நிறைவுகளையும் கொடுக்கிறவர் அவர். ஆனால் அவருக்கு நிறைவே நான் தான். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வசனத்தை? எப்படி ஆண்டவரே இப்படி சொல்வீங்க? சாதாரண மண்ணான மனுஷி எங்களை வச்சு நீங்கள் என்னத்தை நிறைவுன்னு சொல்கிறீங்க? நிறைவு ஏன்னு சொல்கிறாருன்னா, அவர் நிறைக்கும் பொருளை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்தும் போது நீங்கள் அவருடைய நிறைவாய் மாறுவீர்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவு அவர் கையில் இருக்கா? இப்போ என்ன செஞ்சார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னும்போது அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டார். நிறைவை உங்கள் கையிலே கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அவருடைய நிறைவாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் சத்ருவை அடித்து நொறுக்குனீங்கன்னா அவருடைய நிறைவாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வழங்குதா? அவரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தலையாய் இருக்கிற அவருக்கு ஏற்ற சரீரமாய் இருப்பீர்கள். இப்போ ஒரு குழந்தையோடைய சரீரத்தை எடுத்துக்கிறோம். நாங்கள் நிறைய இந்த மாதிரி வேலை பண்ணுவோம். கிராஃபிக் எடிட்டிங்கில் என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தருடைய சரீரத்தை எடுத்து அதில் வேற ஒருத்தருடைய தலையை ஒட்டி வைக்கிறதெல்லாம் கிராஃபிக்ஸில் முடியும். இப்போ அந்த மாதிரி கிராஃபிக்ஸில் ஒரு சின்ன குழந்தையுடைய ஒரு உடம்பை எடுத்துட்டு ஒரு பெரிய வயசான மனிதனுடைய தலையை அதில் ஒட்டி வச்சு படத்தை காட்டினா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயா, ஏமாத்து வேலை. யாரை ஏமாத்துறீங்க? இது உண்மை கிடையாது, இது வெறும் சித்திரம்தான் சொல்கிறீங்களா? ஆனால் நிறைய நேரத்தில் சரீரமாக்கிய சபையாக்கிய நாம் அப்படிதான் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தலையாகிய அவருக்கும் சரீரமாக்கிய நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அவருடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்குது. ஏன் தோற்றம்? ஏன்னா நான் என்ன செய்யலை? அவர் கொடுத்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன், நிறைவை பெற்றுக்கொண்டேன். ஆனால் அவரை நிறைவாக்கும் அளவுக்கு நான் என்ன செய்யலை? அதை நான் பயன்படுத்தலை. எத்தனை பேருக்கு இது விளங்குது? புரியுதா? இன்னைக்கு காலை நான் இதை விட தெளிவாக, இதை விட ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. படத்தை கிளியராக போட்டு காட்டிட்டேன். இதையும் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் உங்களுக்காக செய்ய விரும்புகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தாங்க அந்த நிறைவு. ஏன் தெரியுமா? சங்கீதம் 110:1-2 என்ன சொல்லியிருக்கார்? வாசிங்க. சங்கீதம் 110:1-2. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீர் என் வலது பார்சத்தில் வீற்றிரும். ஓகே, அப்போ கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்று இருக்கிறார். ரைட். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய செங்கோலை நான் அனுப்புவேன். எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ உம்முடைய கோலும் துளிர் விட்டுருச்சு. நீர் என்னுடைய பிரசனத்தில் உட்கார்ந்துருக்கிறீர், என்னுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறீர். இப்போ செங்கோலை நான் அனுப்புகிறேன். அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு போய் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யணும்னா அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. கரெக்டா? அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. நாமும் அவரோட கூட ஆவிக்குரிய ரீதியில் அங்கே உட்காந்துருக்கோம். ஆனால் சரீர பிரகாரமாக எங்கே இருக்கிறோம்? சரீர பிரகாரமாக எங்கே இருந்திருக்கோம்? இன்னும் உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ யார் கையில் செங்கோலை கொடுத்து அனுப்புகிறாரு? இயேசுவை அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற சத்துருக்கள் மேலே ஆளுகை செய்வதற்கு உங்களையும் என்னையும் அனுப்பியிருக்கிறாரு. ஆவிக்குரிய தளத்தில் ஏன் கிறிஸ்துவுடனே கூட சிங்காசனத்தில் உட்காந்துருக்கோன்னா, அந்த சிங்காசனத்துக்கு கீழே தான் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது. ரைட்டா? 2ஆம் வானத்தில் இருக்குது. அதன் மேலே அதிகாரத்தை நீங்கள் செலுத்தணும்னு காட்டுறதுக்கு தான் உங்களையும் சிங்காசனத்தில் அவரோடு கூட உயர்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரீர பிரகாரமாக பூமியில் வாழ்கிறீங்க. சரீர பிரகாரமாய் சத்ரு இந்த பூமியில் பயன்படுத்தும் எல்லா ஆயுதங்களாக்கிய மரணம், பட்டயம், நாசம், மோசம், பஞ்சம், துன்பம், தொல்லை, இது எல்லாத்தையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை, பட்டயத்தை உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இப்போது அதை எப்படி நாம் பயன்படுத்துறது, எப்படி சத்ருவை வெட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6 ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. 17
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், த ரேமா ஆஃப் காட். நீங்க வாயை பொத்திக்கிட்டு எல்லாத்தையும் மண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எது வந்தாலும் வாயை திறந்து சத்தமா அறிக்கை பண்ணுங்க. சபையே, எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன வந்தாலும் வேலையா அறிக்கை செய்யுங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. வசனத்தை எடுத்து அறிக்கை செய்யுங்க. என்னத்தை கொண்டாந்தாலும் அதுக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிங்க. அல்லேலூயா. வசனத்தை கண்டுபிடிச்சு பட்டயத்தை எடுத்து வீசுங்க. சொல்லுங்க, எந்த பிசாசன் போராட்டங்கள் வந்தாலும் சொல்லுங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், பிசாசை ஓடிப்போ. வியாதி வருதா? சொல்லுங்க, எனக்காக சிலுவையிலே காயமாகி அவருடைய காயத்தின் தழும்புகளினாலே எனக்கு சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், பிசாசை ஓடிப்போ. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. இனிமேல் நான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் கீழ் நான் இல்லை. நான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறேன். உங்க பட்டயத்தை வீசுங்க. நீங்க மௌனமா இருந்தா, ஐயோ ஆண்டவரே, அப்பா பிதாவே நான் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்க பட்டயம் செயல்படலை, ஒண்ணுமே இல்லை. நீங்க வெறும் உட்கார்ந்து வேஸ்டா உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். விளங்குதா? சத்ரு வரும் பொழுது அவனுக்கு எதிர்த்து போராடும்படியாக தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடித்து நிற்க, வெற்றியோடு நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சொல்லியிருக்க மற்ற எல்லாமே வெறும் பாதுகாப்புக்கு தான். புரியுதா? உங்க நீதி உங்களுக்கு பாதுகாப்பு, உங்க விசுவாசம் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க ஆயத்தமா இருக்கிறது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. உங்க நம்பிக்கை உங்களுக்கு பாதுகாப்பு. இது எல்லாமே பாதுகாப்பு தான். ஆனா என்னைக்கு நீங்க வார்த்தை எடுத்து வாயினால பேச ஆரம்பிக்கிறீங்களோ, பிசாசை பத்தி ஜபம் பண்றது இல்ல, அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நான் பிசாசை கடிந்து கொள்றேன். தப்பு. நீங்க என்ன, அப்பா பிதாவே அங்க வரக்கூடாது, இயேசு கிறிஸ்து அங்க வரக்கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க எழுந்து நின்று சொல்லணும், இயேசுவின் நாமத்துல நான் சொல்லுகிறேன், பொல்லாத பிசாசே உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. பொல்லாத பிசாசே, நீ கொண்டு வந்த வியாதியை எடுத்துக்கொண்டு ஓடு. இது எனக்குரியது அல்ல, நீ எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது, வச்சிட்ட பரவாயில்ல, எடுத்துட்டு ஓடு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறபடியினால், அல்லேலூயா, என்ன செய்யுங்க? வாயை திறந்து பேசுங்க. நீங்க பேசும்போது நடக்கும். அல்லேலூயா. நீங்க பேசுறதுல தான் உங்க அதிகாரம் புறப்பட்டு செல்லும். ஆனா அந்த அதிகாரம் துளிர் விடுகிற இடம் தேவனுடைய பிரசனம். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை முன்னாடி பேசிட்டு எனக்கு அந்த அபிஷேகம் பிரசனத்தை பற்றிய பிரசங்கம் பின்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அழகாக காட்டினாரு, அந்த பிரசனத்துக்குள்ளே வந்தால் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் தப்புவிக்கப்பட முடியுன்றதுக்காக தான் பாசிட்டிவை முதல்ல கொடுத்துட்டேன், நெகட்டிவை பின்னாடி கொண்டாந்தேன் ஆண்டவர் காட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிரசனத்துக்குள்ளே வாங்க. அபிஷேகம் உங்களை பிரசனத்திற்குள் நடத்தி வர வேண்டும். அபிஷேகம் வல்லமை, பிரசன்னத்தில் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் இருக்கும் வல்லமையை செயல்படுத்தும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயலாற்றினால்தான் பூரண வெற்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பை உணர்ந்து கொண்டு அழைப்பில் செயல்படுங்க. இல்லைன்னா பிசாசு ஆவிக்குரிய மரணத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டாடுவான். பரலோக ராஜ்யத்தில் போய் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாக நிற்பீங்க. விளங்குதா? ஆனால் அதற்கல்ல ஆண்டவர் உங்களை அழைத்தது, உங்களை நிறைவான பலன்களோடு கிறிஸ்துவை நிரப்பும் நிறைவாக நீங்கள் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம்.